தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 முன்னிட்டு அனைத்து ஏற்பாடுகள் செய்துள்ளன. இந்த தேர்தல் நடத்துவதற்காக மாவட்ட நிர்வாகம் முழுமையாக தயாராகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 13,88,186 வாக்காளர் இருக்கின்றன. அதில் பெண் வாக்காளர் 7,10,981 மற்றும் ஆண் வாக்காளர்கள் 6,77,004 பேர் மற்றும் தேர்ட் ஜெண்டர் 201 நபர்கள் இருக்கின்றன. இது இல்லாமல் போலிங் ஸ்டேஷன்ஸ் நமக்கு வாக்குச்சாவடிகள் மொத்தம் 979 லொகேஷன்ஸ்ல 1868 வாக்குச்சாவடிகள் மொத்தம் இருக்கின்றன. இதில் அனைத்து வாக்குச்சாவடிகளில் AMF அஷோர்டு மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அடிப்படை வசதிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்துள்ளன. அதில் லைட், ஃபேன், வாட்டர், டாய்லெட், மெடிக்கல் டீம், ரேம்ப், மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் எல்லாமே ரெடியா இருக்கு. இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி 100% வெப்காஸ்டிங் ஏற்பாடு செய்துள்ளது. ஆல் போலிங் ஸ்டேஷன்ஸ்ல இந்த வெப்காஸ்டிங்கோட லைவ் ஸ்ட்ரீம் நம்மளோட கட்டுப்பாட்டு அறையில் DO கண்ட்ரோல் ரூம்லையும் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ROs ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட கண்ட்ரோல் ரூம்லையும் இது நேரடியாக கண்காணிக்கப்படும். இந்த போலிங் ஸ்டேஷன்ஸ்ல 243 பதற்றமான வாக்குச்சாவடிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுல குறிப்பா மைக்ரோ அப்சர்வர்ஸ் எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸ்லயும் 50% CAPF சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் டிப்ளாய்மெண்ட் நடக்கும். போலிங் பர்சனல் பொறுத்தவரையில இந்த வாக்குச்சாவடியில் எலெக்ஷன்ஸ் நடத்துவதற்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் மொத்தம் 2,242 பேரும், போலிங் ஆஃபீஸர்ஸ் 6,726 பேரும், அவங்களுக்கு 3 ட்ரைனிங்ஸ் கொடுக்கப்பட்டு நாளைக்கு கடைசி ட்ரைனிங் நடக்கப்படும். அந்த ட்ரைனிங்க்கு பிறகு அவங்களுக்கு எந்தெந்த வாக்குச்சாவடிக்கு அவங்க பணி நியமனம் செய்துள்ளது என்பது நாளைக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு அந்தந்த ட்ரைனிங் சென்டர்ல இருந்து அவங்க போலிங் ஸ்டேஷன்ஸுக்கு கிளம்பிடுவாங்க. EVM அண்ட் மெட்டீரியல்ஸ் இந்த எலக்ட்ரல் voting மெஷின்ஸ் அண்ட் மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ரெடி ஆயிருக்கு. இதுல நம்மளோட ரிசர்வ் சேர்த்து 2,619 BU பேலட் யூனிட், 2,238 கண்ட்ரோல் யூனிட், 2,422 VVPAT யூனிட்ஸ் இன்க்ளூடிங் ரிசர்வ் கேண்டிடேட்ஸ் அண்ட் அவங்களோட ஏஜென்ட்ஸ் முன்னிலையில 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி கேண்டிடேட் செட்டிங் எல்லாம் முடித்துவிட்டு இப்போ மஷின்ஸ் தயார் நிலையில் உள்ளது. இந்த வாக்கு பதிவு முடிந்த பிறகு இந்த மஷின்ஸ் அனைத்தும் VOC காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இருக்கிற ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு செல்லப்படும். அதுல என்டையர் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மற்றும் 24/7 அந்த ஸ்ட்ராங் ரூம்ல CCTV லைவ் ஃபீட் எங்களோட கண்ட்ரோல் ரூம்ல அங்கே இருக்கிற ஒரு கண்ட்ரோல் ரூம்ல டியூட்டி போட்டு ஒரு டீம்ஸ் கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. இது இல்லாமல் கேண்டிடேட்ஸ் மற்றும் அவங்களோட ஏஜென்ட்ஸுக்கும் அங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அங்கேயும் அந்த CCTV ஃபீட் அவங்களும் பார்க்கலாம். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் போலிங் ஸ்டேஷன்ஸுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு 147 மண்டல் அலுவலர் மற்றும் அவங்க கூட போலீஸ் டீம்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு GPS டேக்டு வண்டி கொடுத்துருக்குறோம். அந்த வண்டி ப்ளஸ் ஆர்ம்டு கார்டோட அவங்க இந்த மெஷின்ஸையும் மெட்டீரியல்ஸையும் அந்த லொக்கேஷனுக்கு கொண்டு போவாங்க. இந்த தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 92 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். MCC மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கைட்லைன்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு
கான்ஸ்டிடியூன்சி வாரியா ஒரு 3 எஃப்எஸ்டி டீம் பறக்கும் படைகள் மற்றும் 4 எஸ்எஸ்டி டீம்ஸ் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் மொத்தம் 9 எஃப்எஸ்டி டீம்ஸ் 12 எஸ்எஸ்டி டீம்ஸ் வந்து பணியில் இருக்கிறாங்க. கடைசி 48 ஹவர்ஸ்ல எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன்ஸ் படி இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஃபர்தரா இன்டென்சிஃபை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். கண்ட்ரோல் ரூம் வந்து 3 ஃபோன் நம்பர்ஸ் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இந்த கண்ட்ரோல் ரூம்ல எந்த விதமான விதிமீறல் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதேனும் இருந்தால் இந்த நம்பர்ஸுக்கு தொடர்பு கொண்டு இங்கே சொல்லலாம். டோல் ஃப்ரீ நம்பர் 1800-599-1960 1800-599-1960. வாட்ஸ்அப் நம்பர் 94864-54714 94864-54714. ப்ளஸ் ஜென்ரல் நம்பர், ஜென்ரல் இன்கொயரிஸுக்கு 1950 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. இதுல எந்த விதமான குவரிஸ் எலெக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து கேட்கலாம். சிவிஜில் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து எலெக்ஷன் கமிஷன் வழியா வந்து பாப்புலரைஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த சிவிஜில் ஆப்ல இந்த எம்சிசி விதிமீறல் கம்ப்ளைண்ட்ஸ் புகார்கள் வந்து இதுல பதிவு செய்யலாம். இதுல 100 நிமிடங்களுக்குள்ள வந்து ஆக்ஷன் எடுப்பதற்கு எல்லாருக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். லாஸ்ட் 48 ஹவர்ஸ் வந்து ஜென்ரலா சைலன்ஸ் பீரியட்னு சொல்லுவோம். அது இன்னைக்கு 6 மணில இருந்து ஆரம்பிக்கும். இது பத்தி ஒரு ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு விளக்கம் சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம்ல வந்து அவங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறோம். கேம்பெயினிங் எல்லாத்தையும் வந்து நிறுத்தப்படும். எந்த பப்ளிக் மீட்டிங்கோ கேம்பெயினோ லவுட் ஸ்பீக்கர் வழியா ஆட்ஸு இதுல எலக்ட்ரானிக் மீடியால எந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஆடும் கொடுக்கக்கூடாது. வெஹிக்கல் பர்மிட்ஸ், கேம்பெயினிங்குக்கு கொடுத்துருக்கிற வெஹிக்கல் பர்மிட்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு 6 மணியோட முடிஞ்சிடும். பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனரிஸ் யாராவது வந்து வெளி தொகுதியிலிருந்து அந்த தொகுதிக்கு வந்திருந்தா அவங்க வந்து அந்தந்த தொகுதியிலிருந்து வெளியில அவங்க கிளம்பணும். அதுக்கப்புறம் வந்து யாருமே வெளி தொகுதியிலிருந்து அந்த தொகுதியில இருக்கக்கூடாது. நமக்கு எலெக்ஷன் கமிஷன் சார்பா ஒரு மொத்தம் 8 பார்வையாளர் அப்சர்வர்ஸ் வந்து நியமிச்சிட்டு இருக்காங்க. அதுல 3 பொது பார்வையாளர்கள், 4 எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ், ஒரு போலீஸ் அப்சர்வர் வந்து வந்திருக்கிறாங்க. அவங்க கண்டினியூஸா இந்த எலெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போலிங் வரைக்கும் அவங்க என்டையர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ளூடிங் கவுண்டிங் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. டைரக்டா அவங்க கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. இது இல்லாம இப்போ ஓட்டர்ஸுக்கு வந்து ஓட்டிங்கு இது பண்றதுக்கு ஓட்டர் ஸ்லிப்ஸ் எல்லாருமே பிஎல்ஓஸ் வழியா கொடுத்துருக்குறாங்க. இந்த ஓட்டர் ஸ்லிப்ல வந்து பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் ஈஸியா அவங்க பார்க்கலாம். ஆனால் ஓட்டிங் ஸ்லிப் வந்து ஓட் பண்றதுக்கு வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஓட் பண்றதுக்கு 12 வகையான ஐடி கார்ட்ஸ், 12 வகையான ஐடி கார்ட்ஸ்ல ஏதோ ஒரு ஐடி கார்டு வச்சு பப்ளிக் வந்து பொதுமக்கள் ஓட் போடலாம். இதுல இந்த ஓட்டர் ஐடி எபிக் கார்டுன்னு சொல்லுவோம், அதை வச்சு ஓட் போடலாம். இல்லைன்னா அது இல்லாம ஒரு 12 வகையான ஐடி கார்ட்ஸ் இருக்கின்றன. இதுல ஏதோ ஒரு ஐடி கார்டுல வச்சு அவங்க ஓட் போடலாம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கவுண்டிங் வந்து 4ஆம் தேதி 4/5 அன்று காலையில் 8 மணி முதல் விஓசி இன்ஜினியரிங் காலேஜில் தொடங்கப்படும். மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7200 வந்து நம்மளோட ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸில் வந்து போல இருக்கு. இது இல்லாமல் ஹோம் ஓட்டிங் அப்படிங்கிற முறையில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட 5700க்கும் மேற்பட்ட போஸ்டல் ஓட்டு போல ஆயிருக்குது. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து எங்களோட ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 99% வந்து ஓட்டர் ஸ்லிப்ஸ் மக்களுக்கு சேர்ந்துருக்குது. இது வந்து ஏதோ ஒரு பகுதியில் ஒருவேளை இது சேராமல் இருந்தால் அந்த தகவல் நீங்கள் சொல்லுங்கள். அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஃபர்தராக வந்து பதற்றமான வாக்குச்சாவடி மொத்தம் 243. இதுல வந்து ஒரு லொகேஷனுக்கு வந்து
ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு மைக்ரோ அப்சர்வர் இருப்பாங்க. இந்த மைக்ரோ அப்சர்வர்ஸ் வந்து பொதுவாக சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், வங்கிகள், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து அவங்க நியமிச்சிருக்கோம். அவங்க வந்து டைரக்ட் அப்சர்வர்ஸோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் அன்னைக்கு போல் டே அன்னைக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் அவங்க வந்து அப்சர்வர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இது இல்லாமல் வெப்காஸ்டிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100% வாக்குச்சாவடியில் இந்த தடவை வெப்காஸ்டிங் இருக்கு. முன்னாடி எல்லாம் இந்த பதற்றமான வாக்குச்சாவடியில் மட்டும் இந்த வெப்காஸ்டிங் இருக்கும். ஆனால் இந்த தடவை இந்த பதற்றமான வாக்குச்சாவடி உள்ளிட்டு அனைத்து வாக்குச்சாவடியிலையும் இந்த வெப்காஸ்டிங் முறையில் நேரடியாகவே டிஇஓ ஆஃபீஸ்லேயும் ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட ஆஃபீஸஸ்லேயும் போலிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்காணிக்கப்படும். இது இல்லாமல் 50% வாக்குச்சாவடி, இந்த பதற்றமான வாக்குச்சாவடியில் 50% வாக்குச்சாவடியில் இந்த சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸோட ஆஃப் செக்ஷன் இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க ரெகுலர் போலீஸ் வாங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு மொத்தம் இதுவரை நேற்று வரை 199 கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அது எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே டிஸ்போஸ் ஆஃப் பண்ணியிருக்கிறோம், இன்க்ளூடிங் கண்ட்ரோல் ரூம், சிவிஜில் எல்லா. தேர்தல் புறக்கணிப்பு 10க்கு மேற்பட்ட ஏரியாஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஈச் கேஸ்ல வந்து எங்களோட டீம்ஸு குறிப்பாக வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் அந்த கன்சர்ன்டு துறை சார்ந்த அந்த பொது பிரச்சனை வந்து எந்த துறை சார்ந்தோ அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் ஒரு டீம் போட்டு அந்த பொதுமக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. எங்களோட தகவல் படி இது வரைக்கும் என்டையர் இந்த பாய்காட் இஷ்யூஸ்ல எல்லா பொதுமக்களுமே வந்து அவங்களோட ஓட்டிங்குக்கு அவங்க ஏற்கனவே ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. தற்போதைக்கு வந்து எந்த ஏரியாலையும் புறக்கணிப்பு பண்ற மாதிரி சூழ்நிலை இல்லை. அது வந்து கன்சர்ன்டு கேண்டிடேட், ஏஜென்ட் ஒரு ஷிஃப்ட்ல வந்து ஒருத்தர் இருக்கலாம், ஒரு டைம்ல ஒருத்தர் இருக்கலாம். இதனோட டீட்டெயில்டு முறை வந்து அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் வந்து அந்தந்த கேண்டிடேட்ஸுக்கு சொல்லுவாங்க. தேங்க்யூ.